தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் 12th மேக்ஸ் 6th சாப்டர் வெக்டர் அல்ஜிப்ரா அதில் எக்ஸசைஸ் 6.7ல 4th சம் தான் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் த வெக்டர் ஈக்குவேஷன் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் பாசிங் த்ரூ த பாயிண்ட். ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேரலல் டு த லைன் அதில் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. பயிற்சி 6.7 4வது கணக்கு. ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க. அதன் வழியே செல்லுவதும் ஒரு தளத்தின் செங்குத்தாகவும் ஒரு தளத்திற்கு செங்குத்தாகவும் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து என்ற கோட்டிற்கு இணையாகவும் அமையும் தளத்தின் வெக்டர் துணை அலகு அல்லாத மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் தெளிவாக என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அடுத்தது பெர்பெண்டிகுலர் டு த பிளேன், பெர்பெண்டிகுலர் செங்குத்து அப்படின்னு கொடுத்து ஒரு பிளேன் கொடுத்துருந்தாங்கன்னா அதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா வெக்டார் ஃபார்ம் கிடைக்கும். அதே மாதிரி பேரலல் டு த லைன்னு கொடுத்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, பேரலல் டு த இந்த இதுக்கு இணையாக அப்படின்னு கொடுத்து ஒரு கோடு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்படின்னா என்னன்னா இது ஒரு வெக்டார் தான், அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு வெக்டார் தான் கிடைக்கும். அப்போ நம்ம இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஒரு புள்ளி 2 வெக்டார் தான் இருக்குது இதில் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, ஒரு புள்ளி டைரெக்டாக நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. இந்த பாயிண்ட்னு அவங்களே கொடுத்துட்டாங்க இல்லையா புள்ளின்னு, அதை அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியது. அது என்னது நம்மளுக்கு ஏ வெக்டார். ஏ வெக்டார் என்னது I cap minus 2j cap plus 4k cap. அடுத்தது என்னது 2 வெக்டார் இல்லையா, அப்படின்னா நம்ம எப்படி செய்வோம், u வெக்டார் v வெக்டார்னு சொல்லுவோம். பர்பெண்டிகுலர் டு இதுன்னு கொடுத்து ஒரு பிளேன் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் உள்ள ஒரு வெக்டாரை வந்து நம்ம u வெக்டார்னு எடுத்துக்கலாம். அது என்னது கோஎஃபிஷியன்ஸ் கெழுக்களை மட்டும் எடுத்துக்கோங்க. I cap plus 2j cap minus 3k cap. ஓகேவா. அண்ட் பேரலல் டு த லைன் ஒரு லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் டினாமினேட்டரில் இருக்க நம்பர்ஸ் தான் நம்மளுக்கு வெக்டார், மேலே இருக்கிற நம்பர்ஸை எடுக்கக்கூடாது. அப்போ வி வெக்டாரில் என்னது டினாமினேட்டரில் என்ன இருக்குன்னு பாருங்கள், 3i cap minus j cap plus k cap. இப்போ ஏயுவி 3 கண்டுபிடிச்சாச்சா. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கார்ட்டீசியன் ஃபார்ம் கண்டுபிடிச்சிடலாம். கார்ட்டீசியன் ஃபார்ம் கண்டுபிடிச்சிடலாமா. அதுக்கு என்ன ஃபார்முலா, x minus x1 y minus y1 z minus z1 L1 m1 n1 L2 m2 n2 equal to 0. ஓகேவா. x minus x1 y1 z1ங்கிறது என்னது, நம்ம பாயிண்ட் இருக்குல்ல அதனுடைய கெழுக்கள் கோஎஃபிஷியன்ஸ் தான் நம்ம எப்பவுமே என்னது x1 y1 z1 எடுத்துக்குவோம். x minus 1 y minus இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 2 z minus 4 L1 m1 n1 என்னது u-ஓட கெழுக்கள் கோஎஃபிஷியன்ஸ் இருக்குல்ல அதை எடுத்து எழுதிக்கணும். 1 2 minus 3 L2 m2 n2ங்கிறது v வெக்டார், v வெக்டாரினுடைய கெழுக்கள் கோஎஃபிஷியன்ஸ் 3 minus 1 1 equal to 0. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாமா. x minus 1 into இந்த ரெண்டும் போயிடும், மீதி இருக்க மைனஸ் சால்வ் பண்ணுங்க. 2 1s are 2 minus 1 into minus 3 plus 3 இங்கே மைனஸ் இருக்கிறதுனால அப்படியே என்ன ஆகிடும் 3 போட்டுக்கிறோம். செகண்ட் டேர்ம் எப்போவுமே என்னது மைனஸ் தான் போடணும். மைனஸ் y plus 2 into இதை மைனஸ் சால்வ் பண்ணுங்க. 1 1s are 1 minus 3 into minus 3 into 3 minus 9 இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால plus 9 plus z minus 4 into இது ரெண்டும் போயிடும், இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்க. minus 1 minus 6 equal to 0. ஓகேவா. இப்போ இந்த பிராக்கெட்ஸ்குள்ளார இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். x minus 1 into minus 1 minus y plus 2 into 10 plus z minus 4 into minus 7 equal to 0. இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் முன்னாடி எழுதிங்க. ஏன்னா மைனஸ் ப்ளஸ் மாறுறதுனா ஆன்சர் மாறி போயிடுது இல்லையா, அதனால இதை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துக்கோங்க. ஒரு ஸ்டெப்பு கூட போட்டாலும் பரவாயில்ல. minus 1 into x minus 1 minus 10 into y plus 2 minus 7 into z minus 4 equal to 0. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க, சைன் மிஸ்டேக்ஸ் வராது. minus x plus 1 minus 10y plus minus 20 minus 7z plus 28 equal to 0. இப்போ எக்ஸ் ஒய் இசட்லாம் தனியாக பிரிங்க. மைனஸ் எக்ஸு மைனஸ் 10y மைனஸ் 7z இதெல்லாம் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணால் கிடைக்கும் 8 plus 1 9 plus 9 equal to 0. ஃபஸ்ட்டில் எப்போவுமே மைனஸ் வரக்கூடாது இல்லையா, அதனால் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம். எக்ஸு ப்ளஸ் 10y ப்ளஸ் 7z மைனஸ் 9 equal to 0. நம்ம கார்ட்டீசியன் ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டோமா. அடுத்தது நம்ம நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் கண்டுபிடிக்க போகிறோம். நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதாவது நான் பேராமெட்ரிக் ஃபார்ம்னா என்னது, துணை அலகு அல்லாத வெக்டார் சமன்பாடு. ஓகேவா. அதுக்கு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ஆர் வெக்டார் டாட்
இந்த பிளேன் கண்டுபிடிச்சோம்ல ஈக்குவேஷன், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன், இதில் உள்ள XYZ எடுத்துட்டு IJK மட்டும் அந்த இடத்துல ஃபில் பண்ணிட வேண்டியதுதான். அந்த கோஎஃபிஷியன்ஸ்லாம் அப்படியே இருக்கும், கெழுக்கள்லாம் அப்படியே இருக்கும். ஓகேவா? I கேப் ப்ளஸ் 10J கேப் ப்ளஸ் 7K கேப். இந்த -9 போட்டுருணும். -9 = 0. அதை விடக்கூடாது, அந்த நம்பர்ஸோட சேர்த்து இதையும் போட்டுருணும். அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்யணும்? இதை அப்படியே எழுதிட்டு இந்த 9 மட்டும் என்ன செஞ்சுக்கிறோம், அந்தாண்ட சைடு எடுத்துகிட்டு போயிடுறோம். அப்போ r I கேப் ப்ளஸ் 10J கேப் ப்ளஸ் 7K கேப் இஸ் ஈக்குவல் டு 9. நம்ம நான் பேராமெட்ரிக் துணை அலகு அல்லாத வெக்டாரும் கண்டுபிடிச்சாச்சு.